அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே எதுவுமே தெரியாத இருந்த அந்த மக்கள் மத்தியில சில பிரபுபாதர் இந்த ஜெகநாத் ரத யாத்திரையை அறிமுகப்படுத்தினதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விதம். என்னாச்சு அப்படின்னா 1965 பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்தார். 66 இஸ்கான் அப்படின்ற அந்த இயக்கத்தை பதிவு செய்கிறார் முறைப்படி. 67 சில பக்தர்கள் நியூயார்க் நகரத்திலிருந்து சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு போய் அங்க 2வது ஒரு பிரச்சார மையத்தை தொடங்குறாங்க. சோ பிரபுபாதர் 65 அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறார். 66 ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த இயக்கத்தையே தொடங்குறார், பதிவு செய்யறார். 67 கொஞ்சம் பக்தர்கள் தான் இருக்காங்க, ரொம்ப அதிகமான பக்தர்கள் கிடையாது. நியூயார்க்ல மட்டும் ஒரே ஒரு பிரச்சார மையம் இருக்கு. அங்கிருந்து சில பக்தர்கள் அடுத்த நகரமான சான் பிரான்சிஸ்கோல போய் அங்க பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. சோ பிரபுபாதர் அந்த நகரத்துக்கு வர்றார். அங்க பிரபுபாதர் இருந்த போது பிரபுபாதருடைய சீடர்கள் ஒருத்தங்க, ஒரு மாலதி மாதாஜி, அவங்க வெளியில சில பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை இருக்கு. இங்க மாதிரி எல்லா கடையிலயும் போய் நம்ம எதை வேணா வாங்கிட முடியாது. அங்க நம்ம ஊர் பொருள் எல்லாம் வாங்கணும்னா அதுக்குன்னு இந்தியன் ஸ்டோர்னு எங்கேயாவது கடை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடையை தேடி பிடிச்சாதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில அவங்க பிரபுபாதருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது வாங்கலான்னு பாக்குறாங்க. அவங்க சின்னதா கருப்பா ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவங்களுக்கு என்ன ஏதெல்லாம் தெரியல, அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கொண்டு வந்து பிரபுபாதர்கிட்ட கொடுக்குறாங்க. பிரபுபாதர் வாங்கி அப்படி பார்த்துட்டு மேஜை மேல வச்சுட்டு உடனே விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் சொல்றாரு, இது வந்து பகவான் ஜெகநாதர், நீங்க அதே கடைக்கு திரும்ப போங்க, இதே மாதிரி இது கருப்பா இருக்கிற மாதிரி வெள்ளையா ஒன்றும் மஞ்சளா ஒன்றும் இருக்கும், 3 ஒரே இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. சோ மீதி இருக்கிற அந்த 2 வாங்கிட்டு வாங்க. அது கிருஷ்ணருடைய பலராமருடைய விக்கிரகமும் சுபத்ராவுடைய விக்கிரகமும் அது. சோ அது 3ம் நம்ம சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டிய விஷயம். சோ அதனால நீங்க அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவங்க அதே மாதிரி உடனே அந்த கடைக்கு போய் அந்த பலதேவ் சுபத்ரா விக்கிரகத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மாலதி மாதாஜியுடைய கணவர் ஷியாமசுந்தர பிரபு, அவர் வந்து அதுக்கு முன்னாடி இஸ்கான்ல வந்து சேர்றதுக்கு முன்னாடி மர வேலை, தச்சு வேலை, நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அந்த தச்சு வேலை செய்யறவர். அவர் பிரபுபாதர்கிட்ட வந்து இத பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது பிரபுபாதர் அவர்கிட்ட சொல்றார், நீங்க வந்து இதே மாதிரி இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இந்த விக்கிரகம், இதே மாதிரி இதை பார்த்து இதை மாடலா வச்சுக்கிட்டு பெருசா விக்கிரகம் பண்ணுங்க, அதை வந்து நம்ம இங்க பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே ஷியாமசுந்தர் பிரபு அதுக்கான மரம், பெரிய மரமா வாங்கிட்டு வந்து அதை வச்சு அந்த சின்ன விக்கிரகத்தை பார்த்து அதே மாதிரி செதுக்கிறார். சோ அதுக்கப்புறம் பிரபுபாதர் அந்த ஜெகநாத் பலதேவி சுபத்ரா விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார். அதுக்கப்புறம் 1967 முதல் முறையா சான் பிரான்சிஸ்கோல இஸ்கான் ரத யாத்திரை தொடங்குறது. ரொம்ப ஆச்சரியம், எதுவுமே தெரியாத அந்த பக்தர்கள் பிரபுபாதர் சொல்றதை கேட்டு புதுசா ரதமும் தயார் பண்றாங்க. அவங்களுக்கு ரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கூட கிடையாது, ஒரு ஐடியாவும் கிடையாது. இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் பெருசா இல்லை. இன்னைக்கெல்லாம் கூகுள்ல போயிட்டு நீங்க ரத யாத்திரையை பத்தி சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா விவரம் கிடைச்சிடும், எல்லா போட்டோ கிடைச்சிடும், எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி காலகட்டத்துல பிரபுபாதருடைய வழிகாட்டுதலின்படியே ரத யாத்திரை திருவிழாவும் ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த விழாவும் மிக வெற்றிகரமாக நடக்கிறது.
பல ஆயிரக்கணக்கான மக்களை ரொம்ப அருமையா அட்ராக்ட் பண்ணின ஒரு கவர்ந்து இழுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு திருவிழாவா அமைகிறது. அந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பகவானுடைய திருநாமத்தை பாடி ஆடி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. விழாவின் இறுதியில பெரிய அளவுல பிரசாத விநியோகம் நடந்தது. மக்கள் ரொம்ப 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 விரும்பி பங்கெடுத்த ஒரு விழாவாக இருந்தது. எல்லா விதமான மக்களும் வந்திருந்தாங்க. எல்லா விதமான மக்களையும் ஜெகநாதர் அப்படியே கவர்ந்து இழுத்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு பெரிய அளவுல பரவி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த ரத யாத்திரையினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இஸ்கான்ல வந்து இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை இந்த இயக்கம் வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு திருவிழா. சில பிரபுபாதருடைய வாழ்க்கையில நீங்க படிச்சிருக்கீங்க. பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்ச போது சிறு வயதுல இருக்கும் போதே அவர் கல்கத்தாவில் பிறந்து விளந்தவர் என்றதுனால கல்கத்தாவுக்கும் பூரிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு ராத்திரி நீங்க ட்ரெயின் ஹவரா ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நைட்ல நீங்க பூரியில வந்து இறங்கிடலாம். அவ்வளவு தூரம் தான். இங்கிருந்து சென்னை போற மாதிரி அவ்வளவு தூரம். ஸோ சாரி, இங்கிருந்து இல்லை, சேலத்துல இருந்து சென்னை போற மாதிரி, இங்கிருந்து இன்னும் க்ளோஸ். அதனால பிரபுபாதருக்கு வந்து ஜெகநாதர் ரத யாத்திரையை பற்றி எல்லாம் சிறு வயதிலேயே தெரிஞ்சிருந்ததுனால கல்கத்தாவிலையும் ரத யாத்திரை எல்லாம் நடக்கிற விஷயம்ன்றதுனால சிறு வயதிலேயே அவரு அவங்க அப்பா கிட்ட கேட்டு ஒரு ரதா செஞ்சு கொடுக்க சொல்றாரு. இன்னைக்கு சேலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருகுல பசங்க அந்த பிருந்தாவன் காலேஜில அவங்களாம் வந்து ஒரு ரத யாத்திரை பண்ணுவாங்க, அந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து அப்பவே சிறு வயதா இருக்கும்போதே அவங்க அப்பாவை ரதம் பண்ணி கொடுக்க சொல்லி அதுல வந்து ரத யாத்திரை செஞ்சார். அவங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்த அந்த பிரசாதத்தை வந்து அந்த ரத யாத்திரையில அந்த வீதியில பங்கெடுத்துட்ட எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினார். ஸோ சில பிரபுபாதருக்கு இந்த ஜெகநாதருடைய பெருமைகள் சிறு வயதுல இருந்தே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பக்தர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல சொல்லிக் கொடுத்தார். அது இந்த ரத யாத்திரை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறதுக்கு காரணம் அது ஜெகநாதருடைய கருணை. குறிப்பா இந்த ரத யாத்திரையில அவர் கருணை எப்படி வெளிப்படுது அப்படின்னா, இப்ப பொதுவா பகவானை ஹரே கிருஷ்ணா கொஞ்சம் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, வேற யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு, அவங்க முடியலன்னா. பிகாஸ் எல்லாருடைய அட்டென்ஷனும் அங்க போகுது. இட்ஸ் நாட் குட். பகவானுடைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொருத்தங்க கவனத்தை திசை திருப்பது. ஸோ இப்போ இந்த ஜெகநாதருடைய ரத யாத்திரை வந்து எப்படி அவருடைய கருணை வந்து மக்களுக்கு பெரிய அளவுல கொடுக்கிறது அப்படின்னா, பொதுவா மக்கள் கோயிலுக்கு போகாதவங்க, கோயிலுக்கு போக விருப்பம் இல்லாதவங்க, பகவானுடைய தரிசனம் பெறணும்ன்ற எண்ணமே இல்லாதவங்களுக்கு கூட பகவான் ரதத்துல வந்து பவனை வர்றது மூலமா அவர் நேர்ல வந்து காட்சி கொடுக்கிறார். ஸோ மக்கள் சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் போறாங்க வராங்க கூட பகவானை தரிசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கிறது. பகவான் யாரையும் விடுறது கிடையாது, எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. அதனாலதான் ஜெகநாதர் கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அவர் கண்ணை சிமிட்டுறதே கிடையாது, யாரையும் விட்டுடக்கூடாது, எல்லாருக்கும் அவருடைய அந்த பார்வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஜெகநாதருடைய பெருமைகள் ரொம்பவே நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா ஜெகநாதருடைய பிரசாதம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஜெகநாதர் அப்படின்னாவே உடனே மனசுல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது பிரசாதம். நீங்க புரியல, இன்னைக்கு கூட இன்னைக்கு எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. முன்னாடி எல்லாம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும் போதெல்லாம் எல்லாருக்கும் வர்றவங்க எவ்வளவு பேர் வந்தாலும் ஃப்ரீ பிரசாதம் இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் சமைச்சு அங்க பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஜெகநாதருக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெகநாதருடைய கைகள் வந்து எப்பவும் ஈரமாவே இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஏன்னு கேட்டா நைவேத்தியம் முடிஞ்சு அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவுவோம் இல்லையா, அந்த மாதிரி கை கழுவிட்டா அந்த கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி அடுத்த நைவேத்தியம் வந்துருமா. சோ அப்போ எப்பவும் அவர் கை ஈரமாவே இருந்துட்டு இருக்குமா. அவ்வளவு நைவேத்தியம் நடக்கும், அவ்வளவு சமைப்பாங்க. பூரியில இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மண்பானையில தான் சமைப்பாங்க, விறகுல தான் சமைப்பாங்க. அந்த மடப்பள்ளி ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். அப்படியே பானையோடு அப்படியே கொண்டு வருவாங்க. இப்ப நம்மள மாதிரி ஏன்னா சமைச்சு சின்ன சின்னதா ஒரு கப்பில வச்சு ஒரு தட்டுல கொண்டு வந்து பகவான் முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்றது கிடையாது. கிச்சன்ல என்ன வச்சு எப்படி சமைக்கிறாங்களோ அது அப்படியே மொத்த பானையும் அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. அங்க ஜெகநாதர் முன்னாடி போக மண்டபம்னு ஒரு மண்டபமே இருக்கு. அந்த மண்டபம் ஃபுல்லா அப்படி வச்சிருவாங்க. வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த பானையை அப்படியே தூக்கிட்டு கொண்டு அனந்த பிரசாரில வச்சு விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ ஜெகநாதருடைய பிரசாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இத புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அழகான ஒரு கதை இருக்கு அது சம்பந்தமா. ஒரு நாள் நாரத முனி வைகுண்டத்துக்கு வர, அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான சேவையிலும் ஈடுபடுறார். லட்சுமி தேவிக்கு கூடவே இருந்து எல்லா சேவையும் பண்றார். தரையை சுத்தம் பண்றார், பாத்திரம் கழுவுறார், அதை பண்றார், இதை பண்றார், எல்லா விதமான சேவையிலும் ஈடுபடுறார். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் பாட்டுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காரு எல்லா சமயத்திலையும். சில நாட்களுக்கு அப்புறம் லட்சுமி தேவி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இவருக்கு இந்த மாதிரி இவரை இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நீங்க இவ்வளவு சேவை பண்றீங்க, உங்க சேவையில எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன வரம் ஏதாவது வேணும்னா கேளுங்க, என்ன உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாரதர் சொல்வார், எனக்கு பகவானுடைய மகாபிரசாதம் வேணும். நீங்க தினமும் பகவானுக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க, ஏன்னா அவர் சாப்பிட்டது அந்த மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மகாபிரசாதம் கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்போ லட்சுமி தேவிக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னு கேட்டா அப்பதான் ஒரு 4 நாள் முன்னாடி பகவான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாம யாருக்கும் மகாபிரசாதம் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலை. இப்ப என்ன பண்றது? நாரதர்கிட்ட உங்க விருப்பத்தை பூர்த்தி பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்ப அவர் எனக்கு மகாபிரசாதம் கேட்கிறாரு. நாராயணரும் பிரசாதம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றது? சோ இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலையில முகத்தை வருத்தமா வச்சுட்டு பகவானுக்கு பரிமாறுறாங்க. பகவான் கவனிக்கிறார், என்ன இது, ஏன் உங்களுடைய முகம் இப்படி வருத்தமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, சந்தோஷமா இல்லையே, எப்பவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பகவான் விசாரிக்கிறார். அப்போ இந்த மாதிரி நாரதர்கிட்ட நான் அவருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அவர் உங்க மகாபிரசாதம் வேணும்னு கேட்கிறார். பிரசாதம் மட்டும் கேட்காதீங்க, வேற எது கேளுனாலும் வேற எதுனாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு. இல்ல, எனக்கு பிரசாதம் தான் வேணும்னு அவர் அடம்பிடிக்கிறார். நீங்களும் மகாபிரசாதம் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்றது, அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு இப்ப லட்சுமி தேவி சொல்ல, பகவான் சொல்றார், சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விதிவிலக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கூடாது அப்படின்ட்டு. சரின்னு பகவான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மகாபிரசாதம் அந்த விளையாட்டியை நாரதருக்கு எடுத்து கொடுத்துடுறாங்க. நாரதருக்கு அந்த பிரசாதம் கிடைச்ச உடனே சொல்லவே வேணும், இவ்வளவு நாள் காத்திருந்தவர் இப்ப நமக்கு எல்லாம் பிரசாதம் எல்லாம் போட்டு பரிமாறதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டோம்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? பகவத்கீதையில திருதராஷ்டிரன் கேட்பா இல்லையா, கிமபூர்வத சஞ்சயா, பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போறதுக்காக குருட்சேத்திரத்துல கூடினாங்களே, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பாரு. சோ பிரபுபாதர் விளக்கம் கொடுத்தாரு, என்னது,
இலைய போட்டு சாதம் போட்டு சாம்பார் ஊத்தி வடை பாயாசம் எல்லாத்தையும் பரிமாறிட்டு என்ன ஆச்சு அடுத்தது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு, சாப்பிட வேண்டியதான். சோ பிரசாதம் எதுக்காக காத்துட்டு இருந்தாரோ அது இப்ப பகவானுடைய பிரசாதம் மகாபிரசாதம் கிடைச்சிருச்சு. உடனே எடுத்து சாப்பிடுறாரு, 2 கையிலையும் சாப்பிடுறாரு. அவர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. சாப்பிட்டு முடிச்ச உடனே பயங்கரமான ஆனந்தம் அவருக்கு, பரவசத்தினுடைய உச்சத்துக்கு போறார். நாரதர் எப்பவுமே பகவான் நாமத்தை பாடுறதுனால, பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறதுனால எப்பவுமே ரொம்ப பரவசத்துல இருக்கக்கூடியவர் தான். ஆனா இந்த மகாபிரசாதம் கிடைச்சோன்ன அவருடைய பரவசம் ரொம்ப பெரிய அளவில் ஆயிடுது. அவரால் ஒரு இடத்துல நிற்க முடியல, பயங்கரமா குதிக்கிறார். பிரபஞ்சத்தினுடைய எல்லா பகுதிக்கும் போறார். அங்க போறார், இங்க வர்றார், வைகுண்ட போறார், சொர்க்கத்துக்கு போறார். அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல நிக்கவே முடியல. பயங்கரமா பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு பயங்கரமான பரவசத்துல இருக்கார். அதுக்கப்புறம் இப்படியே அவர் குதிச்சுட்டே கைலாசத்துக்கு வந்துடுறார். அங்க பார்த்தா சிவபெருமான் அப்படியே பார்க்கிறார். என்னடா நாரதர் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாரு, இவ்வளவு பரவசத்தோட குதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவரை குதிக்கிறதுல இருந்து, அவரை நடனத்துல இருந்து அவரை நிறுத்துறார். அந்த சிவபெருமான் சிரமப்பட்டு அவரை கொஞ்சம் சாந்தமாகுங்க, அமைதியாகுங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டாவது அதுக்கப்புறம் குதிங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி குதிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் வைகுண்டத்துக்கு போனேன், லட்சுமி தேவி கிட்ட கேட்டேன், அவங்க இது மாதிரி பகவானுடைய மகாபிரசாதம் கொடுப்பாங்க, அந்த மகாபிரசாதத்தினுடைய பெருமையினாலதான் அது சாப்பிட்ட உடனே அதனுடைய சக்தி அவ்வளவு மிகுந்ததா இருக்கிறதுனால என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பரவசத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமான் கேட்கிறார், என்ன உங்களுக்கு எவ்வளவு தெரியும், நான் எவ்வளவு க்ளோஸ் ஆனவன் உங்களுக்கு, இவ்வளவு நெருக்கமான என்கிட்ட பகவான் பிரசாதம் சாப்பிட்டேன்னு சொல்றீங்களே, எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா இல்ல நியாயம், எனக்கு ஏன் பிரசாதம் கொண்டு வரல, எனக்கு எங்க பிரசாதம்னு கேட்டார். அவர் சொல்றாரு, எனக்கு பிரசாதம் கிடைச்ச உடனே நான் யாரை பத்தியும் சிந்திக்கவே இல்லை, நான் நமக்கு கிடைச்சதே போதும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்றார். இப்போ சிவபெருமான் இப்படி கேட்ட உடனே நாரதருக்கு அவ்வளவு பரவசம் எல்லாம் போய் ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா இவர் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தொங்க விட்டுட்டு அவர் ரொம்ப சோர்வா இருக்கிறார், வருத்தத்தோடு இருக்கிறார். அப்போ சிவபெருமான் கவனிக்கிறார், நாரதருடைய கையில ஒரு விரல்ல ஒரே ஒரு பருக்க ஒட்டிட்டு இருக்கு. இவர்தான் இல்ல 2 கையில எடுத்து சாப்பிட்டாரு. ஒரு கையில ஒரு பருக்க ஒட்டிட்டு இருக்கு. பார்த்த உடனே இவர் அந்த ஒரு பருக்க உடனே எடுத்து வாயில போட்டுக்கிறார். அது நாக்குல பட்ட உடனே சிவபெருமான் இன்னும் நாரதரை விட பல மடங்கு அதிகமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிவபெருமான் குதிக்கிறார் அப்படின்னா, நடனம் ஆடுறார் அப்படின்னா அது சாதாரண நடனம் கிடையாது. பிரளயத்தின் போது அவர் ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ர தாண்டவம் அவர் ஆடினார் அப்படின்னா பிரபஞ்சம் தாங்காது. அது பிரளயத்தின் போதுதான் அவர் நடனம் ஆடுறார். அதை விட ரொம்ப பயங்கரமான நடனம் ஆடுறார் சிவபெருமான். சிவபெருமானை யாருமே கட்டுப்படுத்தவே முடியல, எல்லாம் பிரபஞ்சமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பார்வதி கவனிக்கிறாங்க, என்னடா என்ன நடக்குறீங்க, ஏன் எல்லாம் அதிர்றது, ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அப்பதான் வெளியில பாக்குறாங்க. பார்த்தா சிவபெருமான் இவ்வளவு பயங்கரமா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடனம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நாரதரை சிரமப்பட்டு சிவபெருமான் கண்ட்ரோல் பண்ணாரோ, சாந்தப்படுத்தினாரோ, அது மாதிரி இப்ப பார்வதி தேவி ரொம்ப சிரமப்பட்டு சிவபெருமான் சாந்தப்படுத்தி அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு, நீங்க எப்பவும் ராம 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 நாமத்தை சொல்லி பரவசமா இருப்பீங்க, அது வேற விஷயம். ஆனா ரொம்ப சாந்தமா இருப்பீங்க, உட்கார்ந்த நீங்க பகவானை நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இப்படி நீங்க நடனம் ஆடி நான் பார்த்தது கிடையாது.
என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது, அப்ப இந்த மாதிரி நாரதருக்கு மகாபிரசாதம் கிடைச்சு அவரை சாப்பிட்டுட்டு வந்து பரவசத்துல குதிக்க, அவரை சாந்தப்படுத்தி அவர்கிட்ட விசாரிக்க, அவர் பிரசாதம் இல்லைன்னு சொல்ல, கடைசியில அவர் கையில ஒரு பறக்க ஒன்று இருந்தது, அதை எடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப பார்வதி தேவிக்கு சொல்ல வேண்டாம் என்ன நடக்குன்னு எல்லாரும் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு பயங்கரமான கோபம். உங்கள பாதியான எனக்கு மற்ற எல்லா விஷயமும் நான் இல்லாம செய்ய மாட்டீங்க, எல்லாத்துலயும் எனக்கு உரிமை கொடுக்குறீங்க, உங்கள பாதின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா பிரசாதம் கிடைக்கும் போது மட்டும் என்ன மறந்துடுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியினுடைய கோபம் பயங்கர உச்சத்துக்கு போயிடும். பார்வதி தேவி துர்கா அவங்க இந்த ஜட பிரபஞ்சம் மொத்தத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க. அவங்க கோபப்பட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சம் தாங்காது. ஏன்னா பிரபஞ்சமே அப்படியே வெப்பத்துல அப்படியே தகிக்க ஆரம்பிச்சிருச்சு, நடுங்குது, ஒண்ணும் முடியல, யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு யாருக்கும் இங்க தைரியம் இல்லை, யாராலையும் முடியல. வேற வழி இல்லாம எப்பவும் போல எல்லாரும் சேர்ந்து திரும்ப பகவான்கிட்ட வராங்க. பிரம்மா, சிவ, இந்திரா எல்லா தேவர்களும் சேர்ந்து, ஏன்னா இப்ப மொத்த பிரபஞ்சமுமே பிரச்சனையில இருக்கு. பார்வதி தேவியினுடைய கோபம் அடங்கல அப்படின்னா பிரபஞ்சம் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். சோ அதனால வேற வழி இல்லாம எல்லாரும் பகவான் முன்னாடி நிக்க, பகவான் விசாரிக்கிறார், என்ன ஆச்சு, என்ன எல்லாரும் எல்லாம் இங்க இருக்கீங்க, என்ன ஆச்சு, பிரபஞ்சத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு நடந்தது எல்லாம் சொல்ல, அப்போ பகவான் சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் பார்வதி தேவியை சாந்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகவானே பார்வதி தேவி கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இந்த பூலோகத்துல சங்கு கஷேத்திரம் அல்லது ஸ்ரீ கஷேத்திரம் அப்படின்ற ஒரு கஷேத்திரம் இருக்கு. அங்க நான் ஜெகநாதர் என்ற பெயர்ல வழிபாடு செய்யப்படுவேன். எனக்கு அங்க ஒரு பெரிய திருக்கோயில் இருக்கும். அங்க எனக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய அனைத்து பதார்த்தங்களும் நைவேத்தியமான அடுத்த செகண்டே உங்களுக்கு நீங்க அந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கும். அங்க கொண்டு விமலா தேவின்னு அந்த கோயில் அழைக்கப்படும். அங்க உங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு அது விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஷயம் உறுதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்வதி தேவி சாந்தம் அடைவாங்க. ஸோ இன்னைக்கும் நீங்க பூரியில போனீங்க அப்படின்னா ஜெகநாத தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட இடது பக்கமா வெளியில வந்தீங்க அப்படின்னா அங்க முக்தி மண்டபம்னு இருக்கும். அதை தாண்டி வந்த உடனே இங்க விமலா தேவின்னு ஒரு கோயில் இருக்கும், பார்வதியினுடைய கோயில், துர்கா தேவியினுடைய கோயில். ஸோ ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை மற்றவங்களுக்கு விநியோகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெகநாதருடைய பிரசாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். பகவானுடைய எல்லா பிரசாதமுமே சக்தி வாய்ந்தது தான். குறிப்பா ஜெகநாத பிரசாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ பகவானுடைய ரூபத்தை பார்க்க விரும்பாதவங்களுக்கு கூட பிரசாதத்தை வேணாம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அவருடைய நாமத்தை பாட விருப்பம் இல்லாதவங்க கூட பிரசாதம் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ அதனால பகவான் அவருடைய இந்த பிரசாதத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த பக்தி பாதைக்கு எடுத்துட்டு அவங்கள பகவானுடைய திருவடியில சரணடைவதற்கு வழிகாட்டுறார். ஸோ இந்த மாதிரி ஜெகநாதருடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா, இங்க பூரியில ஜெகநாதர வழிபாடு ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பண்றாங்க, பகவானுடைய பிரசாதம் எடுத்துக்கிறாங்க, பகவானுடைய பெருமைகளை கேட்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா
பூரியில இருந்து கொஞ்சம் தூரத்துல பாலஷோர் அப்படின்னு, இன்னைக்கும் நீங்க இங்கிருந்து நம்ம பூரி போறோம் அப்படின்னா ஒரு வழியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஒரு பக்தர் இருக்கிறார், ஜெகநாதருடைய பக்தர். ஆனா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறார், பெரிய வசதி கிடையாது. ஆனா எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார், ஜெகநாத் ஜெகநாதன் சொல்லி ஜெகநாதனுடைய பெருமைகளை பேசிட்டே இருப்பார், பகவானுடைய ஸ்மரணத்திலே இருப்பார். வீட்டுல வந்து மனைவி குழந்தைகள்ல ரொம்ப பட்னியா இருப்பாங்க, சாப்பிடுறது கூட வழி இல்லாம இருக்கும். அவங்க மனைவி தினமும் வந்து இவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஜெகநாதர் ஜெகநாதர்ன்றீங்க, அவர் எல்லாருக்கும் நல்லது பண்றார், ரொம்ப கருணை மிக்கவர் அப்படின்றீங்க, ஆனா ஏன் அந்த பகவான் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறார், அவர்கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கலாம் இல்ல நீங்க, உங்க பகவான் தானே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் வந்து நான் பகவான்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்பி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை எதுவும் கேட்க மாட்டார். ஆனா எவ்வளவு நாள் அவங்களால பொறுத்துக்க முடியும்? அவங்க மனைவி அவங்களுடைய பட்னியை கூட பொறுத்துக்க முடியும், குழந்தைங்க பட்னியோட ஆழும்போது என்ன பண்ண முடியும்? அதனால அவங்களுடைய துன்பம் அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நாள் ரொம்ப கடுமையா திட்டுவாங்க அவங்க கணவர், அந்த அம்மா. ஏன்னா குழந்தைங்க வந்து பசி தாங்காம ஆளும்போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சரி, நம்ம கிளம்பி அங்க ஜெகநாதருக்கே போவோம், ஏன்னா ஜெகநாதருக்கே போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இவங்க ஏற்கனவே சாப்பிடாம பல நாள ரொம்ப பட்டினியோட இருக்காங்க, ரொம்ப தூரம் நடக்கணும் வேற, ரொம்ப சிரமப்பட்டு மெதுவா வராங்க. சில நாட்கள் கழிச்சு அவங்க ஊருக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வந்து சேர்ற நேரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருட்டு ஆயிடுது, பசி வேற, கோயிலும் சாத்தியாச்சு, சாப்பாட்டுக்கு பிரசாதத்துக்கு எதுக்குமே எந்த வழியும் கிடையாது, என்ன பண்றது தெரியல. கோயிலோட சிம்ம துவாரம் 4 பக்கமும் அங்க கோயில் கேட் இருக்கு, அந்த முன்னாடி கிழக்கு திசையில இருக்கிறது வந்து சிம்ம துவாரம். அங்க அந்த கோயில் வாசல்ல வந்து கதவு கிட்டே வந்த களைப்புல அவங்களுக்கு வேற வழி இல்லாம அப்படியே படுத்துருவாங்க குடும்பத்தோட. இப்போ நடுராத்திரியில திடீர்னு அந்த கோயில் கதவு திறக்குது, உள்ள இருந்து ஒரு பூஜாரி வரார், பெரிய தட்டோட வரார். தட்டு நிறைய எல்லா விதமான பதார்த்தங்களும் நிறைஞ்சிருக்கு, பெரிய தட்டுக்குள்ள பிரசாதம் இருக்கு. கொண்டு வந்து இவரை எழுப்புறார், இந்த ஜெகநாத பக்தரை எழுப்புறார். எழுப்பி இந்த பிரசாதம், இந்த பகவானுடைய பிரசாதம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இவர் வந்து ஏற்கனவே ரொம்ப கலப்பில இருந்ததுனால இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இதெல்லாம் ஏதோ கனவா அப்படின்ட்டு. சரி, எப்படியோ அவர் இது உண்மைதான் அப்படின்றத உணர்ந்து இப்போ முதல்ல தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் எழுப்புறாரு. அவங்க மனைவி எழுப்புனா, ஏற்கனவே இங்க இவ்வளவு கலப்பா இருக்கிறோம், இங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னமோ பெரிய விருந்து படைக்கிறதுக்கு எழுப்புற மாதிரி எழுப்புறீங்களே, பட்னியில இருக்கோம், அட்லீஸ்ட் தூங்கவாது விடுங்க, நீங்க வந்து எதுவும் சாப்பிட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தூங்குறவங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு அவங்க வேற. இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லம்மா, இந்த மாதிரி பிரசாதம் இருக்கு, நிறைய பிரசாதம் இருக்கு, நம்ம எல்லாரும் சாப்பிடுற மாதிரி பிரசாதம் இருக்கு, நீங்க எழுதுற அப்படின்னா. அப்புறம் அவங்க எழுந்திருக்கிறாங்க, பாக்குறாங்க, அவங்களாலே நம்ப முடியல. ஆனா இவங்களுக்கு இருந்த பட்னியில எதையும் யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. யார் வந்தாங்க, என்ன நடந்தது, இவங்க பாட்டு பரிசையில சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவ்வளவு டயர்டா இருந்தாங்க இல்லையா, களைப்பா இருந்தாங்க இல்லையா, பல நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டவங்க மறுபடியும் சாப்பிட்ட அந்த மயக்கத்துல அப்படியே அந்த கொண்டு வந்து கொடுத்த அந்த தட்டையே வச்சு தலைக்கு வச்சு படுத்துறாரு. காலையில கோயில் திறக்கிறதுக்கு பூஜாரி வந்து பார்த்தா இவங்க குடும்பமே வாசல்ல படுத்திருக்காங்க, ஜெகநாதருடைய நைவேத்திய தட்டு, தங்க தட்டை தலைக்கு வச்சு இவரை படுத்துட்டு இருக்கிறாரு. உடனே என்ன ஆகும், யாரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இவரை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருடன்னு சொல்லி கொண்டு போய்
மன்னர்கிட்ட புகார பண்ணி ஒப்படைச்சிடுறாங்க. இவரை வந்து அரண்மனையில இருந்து வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க போனா இவர் நடந்த விஷயத்த சொல்றார். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொண்டு வந்து கொடுத்த அந்த பிராமணர் எப்படி இருந்தாருன்னு கேட்டா இவர் சில அடையாளங்கள் சொல்றாரு. அந்த அடையாளங்கள் ஒரு பூஜாரிக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. இருக்கிற எல்லா பூஜாரியும் கூட்டு வந்து நிறுத்தினா யாருமே அவர் மாதிரி இல்லை. சோ ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவர் பொய் சொல்ற மாதிரி தெரியல, ஆனா சொல்றத நம்புற மாதிரி இல்லை. என்ன பண்றது? ரொம்ப தர்மசங்கரமா இருக்கு. சோ அன்னைக்கு ராத்திரி ஜெகநாதர் ராஜாவோட கனவுல வர வந்து சொல்றார், இந்த மாதிரி நான் தான் வந்து என்னுடைய பக்தனுக்கு இந்த பிரசாதம் கொடுத்தது. அவர் என்னுடைய பக்தர். அதனால அவர் வந்து எதுவும் திருடவெல்லாம் இல்லை. நீங்க வந்து அவருக்கு எதுவும் தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் ராஜா வந்து அவருக்கு ராஜ மரியாதையோட அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஜெகநாதர் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு தானாகவே சேவையும் பண்ற. எப்படி பக்தர்கள் வந்து பகவானுக்கு சேவை பண்றாங்களோ அந்த மாதிரி பகவானே தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ற. சோ இன்னொரு அருமையான ஒரு சம்பவம், இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு 14ஆம் நூற்றாண்டுல நடந்தது. மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போது பூரி கட்டக் அந்த பகுதியில ஆட்சி செஞ்ச அந்த மன்னர்கள் எல்லாம் கஜபதி மன்னர்கள்னு அழைப்பாங்க. கஜபதி அப்படின்னா கஜ அப்படின்னா யானை. நிறைய யானைகள் அவங்க படையில வந்து ராஜாக்கள் வந்து யானை படை, குதிரை படை, காலாட்படை இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அதுல வந்து யானை படை ரொம்ப பெருமளவுல இருக்கும். நிறைய யானைகள் இருக்கும் அவங்களுடைய ராஜ்யத்துல. சோ அதனால அவங்க வந்து கஜபதி மன்னர்கள்னு அழைக்கப்படுவாங்க. சோ இந்த கஜபதி மன்னர் ஜெகநாதருடைய பக்தர், ஜெகநாதருடைய சேவையில முழுமையா தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவருக்கு வந்து ஜெகநாதர் மேல இருந்த அந்த பக்தியினால பௌதிக விஷயங்கள்ல பெரிய நாட்டம் கிடையாது. மற்ற நாடுகளை வந்து வெல்லணும், நம்மளுடைய ராஜ்யத்தை பெருசாக்கணும், நம்ம நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் கிடையாது. ஆனா முன்னாடி எல்லாம் நிறைய சத்திரியர்கள் வந்து அது செஞ்சிருக்காங்க. சத்திரியர்கள் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை வென்று வென்று தன்னுடைய ராஜ்யத்தை பெருசுபடுத்திட்டே போறது வந்து சத்திரியர்களுடைய வழக்கமா இருந்தது. ஆனா இவர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருப்பம் கொள்ளல. ஏன்னா இவருக்கு ஜெகநாதர் சேவையில ஈடுபடுறதுனாலே ரொம்ப திருப்தி அடைகிறார். இவருக்கு பௌதிக விஷயங்கள்ல விருப்பம் கிடையாது. சோ இப்போ அவருக்கு வளர்ந்த ஒரு இளம் வயது மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு திருமணம் பண்ணணும். பக்கத்து ராஜ்யத்துல பக்கத்து நாட்டுல விஜயநகர ராஜாவோட மகள் ரொம்ப அழகான வயது வந்து ஒரு பெண் இருக்காங்க. சோ அந்த பெண்ணை வந்து நம்ம மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறார். சோ அதனால இந்த கஜபதி மன்னர் என்ன பண்ற, விஜயநகர மன்னருக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். இந்த மாதிரி எங்க நாட்டுல வந்து ஒரு பெரிய திருவிழா வரப்போகுது. அது வந்து ஜெகநாதர் ரத்த யாத்திரை திருவிழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுத்துக்கோங்க, ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா, நீங்க அந்த விழாவுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறார். சோ திருவிழாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க கூட பேசி அப்படியே சம்பந்தமும் பேசிடலாம் அப்படின்னு அவருடைய எண்ணம். சோ இப்போ அவங்க அதே மாதிரி திருவிழாவுக்கு வராங்க. இவர் அழைச்ச மாதிரியே திருவிழா தொடங்குறது. திருவிழாவுக்கு வந்து பார்த்தா இங்க கஜபதி மன்னர் வந்து ஜெகநாதர் முன்னாடி தொடப்பத்தை எடுத்து வீதியை கூட்டுறார். இத வந்து விஜயநகர மன்னர் பார்த்த உடனே
என்னடா இது, இவரை ராஜாங்கிறாரு, பெரிய சத்திரியர் என்றாரு, நம்முடைய மகளை வேற அவங்க மகனுக்கு திருமணம் பண்றது கேட்கிறாரு, ஆனா இவர் இங்க வீதியை கூட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, அதிர்ச்சியா அடையுது. சொல்லாமே கிளம்பி போயிடுறாரு, திரும்பி அவங்க நாட்டுக்கு போயிடுறாரு அந்த விஜயநகர மன்னர். இப்போ கஜபதி மன்னர் கடிதம் அனுப்புறாரு, இன்னைக்கு மாதிரி உடனே வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் கிடையாது இல்லை. ஸோ அப்பெல்லாம் எதா இருந்தாலும் ஓலையில எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி கடிதம் போகுது. ஏன் இந்த மாதிரி நீங்க சொல்லாமே வந்துட்டீங்க? ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு உங்களுடைய மகளை திருமணம் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் அவங்களை வர சொல்லியிருந்தோம். ஆனா நீங்க இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது திருப்பி அதுக்கு பதில் கடிதம் வருது அவர்கிட்ட இருந்து. யாரு? விஜயநகர மன்னர் கஜபதி மன்னருக்கு அனுப்புறாரு. என்ன சொல்றார்? இந்த மாதிரி தெருவு கூட்டுறவங்க மகனுக்கு எல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது, நாங்க சத்திரியர்கள், வீரர்கள், நீங்க தெருவை கூட்டிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி எங்க பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி மறுத்து கடிதம் அனுப்பியிருக்காரு. இப்போ கஜபதி மன்னருக்கு என்னன்னா, அவருக்கு ஒன்றும் இதுல அவமானமும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பக்தன் மான அவமானத்துக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா பகவத்கீதையிலே நம்ம பார்க்கலாம், பகவான் பக்தனுடைய குணாதிசயங்களை 12வது அத்தியாயத்தில் விவரிக்கும் போது அவன் மான அவமானத்துக்கு அப்பாற்பட்டவன், அதனால அவன் பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனாலும் சமூகத்துல அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இவர் ஒரு சத்திரியர், நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர். மக்கள் மத்தியில இவர் மேல மரியாதை இல்லாம போச்சுன்னா நாட்டுல பெரும் குழப்பம் உண்டாயிடும். ஸோ அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஜெகநாதர் கிட்ட புலம்புவார். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஜெகநாதர் கிட்ட புலம்புவார். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர் உடனே போய் சண்டை போடலான்னாலும் அது நடக்காது. ஏன்னா இப்ப அந்த ராஜா என்ன சொல்லிட்டாரு, பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது மட்டும் இல்லாம, நீ என் கூட உனக்கு அதையும் மீறி என் பொண்ணு வேணும்னா என்னை எதிர்த்து சண்டை போடு. நீ ஒரு தெருவை கூட்டிருக்க ஒரு ஒரு கூலி வேலைக்கார மாதிரி நீ தெருவை கூட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ ஒரு சத்திரியன்றத நிரூபணம் பண்ண, அதுக்கப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு. ஸோ அதனால இப்ப இவருக்கு என்னன்னா, சத்திரியர்கள் மத்தியில ஒருத்தங்க இன்னொருத்தங்க சவால் விட்டாங்கன்னா அந்த சவாலை கண்டுக்காம போக முடியாது. அதனாலதான் நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் மகாராஜுக்கு துரியோதனன் சவால் எழும்போது சூதாட்டமாட சொல்லி அதை அவனால மறுக்க முடியல. அவங்க ஏமாத்துறாங்க, திட்டமிட்டே சதி பண்றாங்கன்னு தெரிஞ்சும் கூட சத்திரியர்கள் சவால்னு வந்துருச்சுன்னா அதை மறுக்க முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப அவமானமான ஒரு விஷயம், அது உயிரையே விடுற மாதிரி. ஸோ அதனால அந்த ராஜாவால அதை மறுக்கவும் முடியல. ஸோ இப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுறது, இப்ப இவர் சண்டை போடலாம்னாலும் இவர் பக்தரா ஜெகநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறதுனால ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இராணுவ படை மொத்தமும் ஜெகநாத சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க. யாரும் பயிற்சி எல்லாம் பண்ணல. அவங்க ஆயுதங்கள் எங்க, குதிரைகள் எங்க, யானைகள் எங்கன்னு தேட வேண்டியதா போயிடுச்சு. ஸோ உடனே சண்டை போலான்னாலும் படை தயாரா இல்லை. படையை இப்ப தயார் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்ச நாளாவது ஆகும். ஆளை எல்லாம் திருப்பி பிடிச்சு கொண்டு வரணும், படையெல்லாம் தயார் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். சண்டை போடணும்னா பல வருஷமா சண்டை போடாம இருந்து திடீர்னு சண்டை போடுங்கன்னா எப்படி போய் சண்டை போடுறது? ஸோ இருந்தாலும் ராஜா இங்கேயே சொல்லி வச்சிருக்கிறார், மந்திரி கிட்ட சொல்லி இது மாதிரி படையும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மீன் டைம் ஜெகநாதர்கிட்டே போய் புலம்பிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது, ரெண்டு நாட்டுக்கு நடுவுல விஜயநகர ராஜ்யத்துக்கும் கஜபதி மன்னருடைய அந்த ராஜ்யத்துக்கும் நடுவுல பார்டர்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ரெண்டு வீரர்கள் வராங்க, போர் வீரர்கள் குதிரை மேல, ரெண்டு குதிரையில. ஒருத்தர் வெள்ளை குதிரை ஓட்டிட்டு வர்றார், இன்னொருத்தர் கருப்பு குதிரை ஓட்டிட்டு வர்றார்.
வெள்ளை குதிரை மேல இருக்கிறவர் கருப்பா இருக்கிறார், கருப்பு குதிரை மேல இருக்கிறவர் வெள்ளையா இருக்கிறார். ரெண்டு பேருமே ரொம்ப பிரகாசமா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல ஒரு போர் வீரனுக்கான எல்லா உடைகள் என்ன எல்லா ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப இவங்க அந்த பார்டர்ல வரும்போது அந்த பார்டர்ல ஒரு சின்ன குடிசை போட்டு ஒரு வயசான அம்மா தயிர் மோர் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த வழிபோக்கர்கள் யாராவது வந்தாங்கன்னா தாகத்துக்கு குடிக்கிறதுக்கு அவங்க அங்க ஒரு கடை போட்டிருக்காங்க. சுத்திலையும் வேற எதுவும் கிராமம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் தூரம் வரைக்கும். இது தனியா ஒரு குடல் இருக்கு. அங்க இவங்க வழியில நாங்க இந்த மாதிரி ரொம்ப தூரமா பயணம் பண்ணிட்டு வரோம், எங்களுக்கு தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தயிர் மோர் என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த அம்மா ஒரு பானையை எடுத்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. பத்துல இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு பானை கொடுக்குறாங்க, அதையும் குடிச்சிட்டு இன்னும் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. கொடுக்க கொடுக்க இவங்க பாட குடிச்சிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இருக்கிறதெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துக்கிறாங்க. நீங்க என்ன எல்லாத்தையுமே குடிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே குடிச்சிடுறாங்க. இருந்தா நீங்க பானை முழுக்க இருந்தது எல்லாம் காலி பண்ணிட்டு கடைசியில இந்த அம்மாவை போய் எழுப்புறாங்க. நீங்க பாருங்க, தயிர் எல்லாம் குடிச்சிட்டோம், நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க. என்னது கிளம்புறீங்களா? குடிச்சது சரி, குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இப்போ இவங்க காசு எங்கிட்ட இல்லையே, நாங்க காசை கொண்டு வரலையே அப்படின்றாங்க. இது என்ன நல்ல கதையா இருக்கு. சரி, மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் கூட எதுவும் வைக்காம வேற யாராவது உண்மையிலேயே தாகத்தோட வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் நீங்க குடிச்சிங்க, அது கூட பொறுத்துக்கலாம். ஆனா எல்லாத்தையும் குடிச்சிட்டு இப்ப காசும் இல்லைன்றீங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அப்போ அதுல அந்த வெள்ளை குதிரை மேல கருப்பா இருந்தவர் இல்லையா, அவர் என்ன சொல்றார், இந்த மாதிரி நாங்க பூரி ராஜாவோட படையில இருந்துதான் வரோம். அவர் இங்க இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல இங்க வருவார், படையோட இங்க வருவார். அவர் வரும்போது நாங்க எழுதி கொடுக்குற இந்த ஓலையை காட்டுங்க, அதை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார், தேவைக்கு அதிகமாவே கொடுப்பார், உங்களுக்கு ஒரு ஊரே வேணும்னா கூட எழுதி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா அந்த ஓலையை வாங்கிட்டு யோசிக்கிறாங்க. சரி, ராஜா இதை கேட்டு கொடுத்தா பரவாயில்ல, ராஜா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, எது கொடுக்காம போயிட்டாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி கொடுத்தா ஆச்சு. இப்ப நீங்க கையில காசு இல்லைன்னீங்களா, அது மாதிரி ராஜா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாருன்னா அப்புறம் நான் எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்னு கேட்க, அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த கருப்பா இருந்தவர் கழுத்துல இருந்து ஒரு வைர மாலையை தூக்கி அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இதை வச்சுக்கோங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது, அதிர்ச்சி. இதை வச்சிருந்தேன்னா என்ன திருடின்னு சொல்லி எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதை நான் ஏன் வச்சிருக்க போறேன், இதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது அப்படின்றாங்க. இதை நான் வச்சிருந்தா யாராவது நம்புவாங்களா இது என்னதுன்னு சொன்னா? நானே தயிர் வித்துட்டு இருக்கிற பொம்பளை என்கிட்ட போய் வைர மாலையெல்லாம் இருக்குதுன்னு யாரும் நம்புவாங்க? நான் எங்க திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என்ன கைது பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேணான்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க அதை மறைச்சு வச்சுக்கோங்க, ராஜா ஒண்ணு முதல்ல அந்த கடிதத்தை அந்த ஓலையை காட்டுங்க, அதை காட்டி அவர் காசு கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் இதை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா வேற வழி என்ன, இவங்களே காசு இல்லை, கொடுக்கறதையும் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, தயிர் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள வராங்க. வந்துட்டு அங்க விஜயநகர மன்னரை சந்திக்கணும்னு கேட்கிறாங்க. மன்னர்கிட்ட வந்தோடனே இவங்க சொல்றாங்க, இது மாதிரி நாங்க கூட சண்டை போடணும், நாங்க பூரியில இருந்து வந்திருக்கோம், பூரி மன்னருடைய ராஜ்யத்துல எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எங்களை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, ஆனா அவர் கூட நீங்க சண்டை போடணும்னு சொல்லி கடிதம் அனுப்பினா நாங்க கேள்விப்பட்டோம்,
முதல்ல எங்க கூட நீங்க சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் எங்க ராஜா கூட சண்டை போடுறதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ராஜா வந்து என்னடா இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு நாட்டோட ராஜா கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, சரி என்னவோ பைத்திய மாதிரி எதை கேட்கறாங்க. 2 பேரை சண்டை அனுப்பி அவங்கள சண்டை போட்டு அவங்கள அனுப்பி அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட சொல்றார். 2 வீரர்கள் வராங்க, வந்து இவர் கூட சண்டை போடலன்னு பார்த்தா அப்படியே அந்த 2 வீரர்களையும் உத்து பாக்குறாரு. இந்த கருப்பா இருந்தவர் பார்த்தோம்னா அவங்க எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க. உடனே இது ஏதோ விபரீதமான விஷயமாச்சே, இது வந்து சாதாரண விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல வீரர்கள் வராங்க, அவங்களும் எரிஞ்சு சாம்பலாடுறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாவே வந்து கேட்கிறாரு, என்னப்பா இது நீ சண்டை போடுறேன்னு வந்துட்டு சண்டை போடுறத விட்டு ஏதோ மேஜிக் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, ராஜா வந்து தெருவு கூட்டுறவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அவங்க படையில இருக்கிற வீரர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நீங்க என்ன பெருசா எதிர்பார்க்க முடியுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அதுக்காக இப்படி பண்ணலாமா, சரி சண்டை தான் போடணும்னு சொல்றீங்களா, நாங்க சண்டையும் போட தயார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, எதுக்கு அந்த வீரர்கள் இந்த வீரர்கள் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு, ராஜா நீங்களே வாங்க சண்டை போடலாம், எதுக்கு இவ்வளவு பேரை தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி ராஜா ஒருத்தரும் மந்திரி ஒருத்தரும் வந்து தேர்ந்தெடுத்து 2 பேரும் வந்திருக்கிற 2 பேருக்கும் சண்டை போடுறாங்க. சண்டை ஆரம்பிச்சு 10வது நிமிஷம் 2 பேரும் கீழே தரையில படுத்திருக்காங்க. அவங்க மார்பின் மீது இவங்க கால் இருக்கு, கையில வாளோட நிக்கிறாங்க. புரியுதா என்னன்னு? அவங்க 2 பேரும் தோத்து போயிட்டாங்க. அந்த விஜயநகர ராஜாவும் மந்திரியும் தோத்து போய் இப்ப இவங்க காலடியில இருக்காங்க. சோ இப்ப வந்து என்ன சொல்றீங்க, எங்க ராஜாவுக்கு நாங்க என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம், என் பொண்ணை வந்து நானே நேர்ல வந்து என் பொண்ணை கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துடுறேன் உங்க ராஜாவோட மகனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து வெறும் வார்த்தையில நாங்க போய் சொன்னா எங்க ராஜா ஏத்துக்க மாட்டார். என்ன ஏன்னா எங்களை ராணுவத்திலேயே சேர்க்க மாட்டேன்னார். அவரை வந்து இப்ப நாங்க போய் சொன்னா அவர் எங்க போய் ஏத்துக்குவார், அதனால எழுதி கொடுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து ஒரு ஓலை எழுதுறார். அந்த ஓலையில இந்த மாதிரி கஜபதி மன்னருக்கு விஜயநகர மன்னர் எழுதக்கூடிய கடிதம், இந்த மாதிரி உங்களுடைய வீரர்களிடம் நாங்க தோற்றுவிட்டோம், நாங்க தோல்வியை ஒப்புக்கொண்டோம், நீங்க மிகப்பெரிய சத்திரியர்கள் தான். சோ என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, கூடிய விரைவில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் கொடுக்கிறார். சோ இப்ப இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, திருப்பி அந்த தயிர் விற்கிற அம்மா கிட்ட வராங்க. வந்து அந்த அம்மாட்ட இதே கடிதத்தையும் கொடுக்குறாங்க. சோ ராஜா வருவாருன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி வருவார். வந்த உடனே முதல்ல இந்த கடிதத்தை கொடுங்க, இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை காசு கொடுக்கல என்ன ஏதுன்னு விசாரிச்சா அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கடிதத்தை அந்த வைர மாலையெல்லாம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே ராஜா வந்து படையோட வந்த உடனே ஒரு வீரர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி ராஜா எல்லாம் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தாகத்துக்கு குடிக்கிறதுக்கு மோர் தயிர் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் ஓலை தான் இருக்கு, இந்த வேணும்னா ஓலையை வேணா குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, வந்து இருந்ததை மொத்த பானையும் காலி பண்ணிட்டாங்க, இருந்ததெல்லாம். ஸோ இங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது, காசு கேட்டா இந்த ஓலையை கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை கொடுக்குறாங்க. மன்னர்கிட்ட அந்த ஓலை வருது, மன்னர் வாங்கி குடிக்கிறார். என்னடா இது யாரு போய் யாரை தோற்கடிச்சாங்க, என்ன நடந்தது, எப்படி இந்த மன்னர் வந்து நமக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க, தயிர் வைக்கிற அம்மா கிட்ட. அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சோ அப்ப வந்து அந்த அம்மா இந்த வைர மாலையும் எடுத்து காட்டுறாங்க, அந்த இன்னொரு கடிதத்தையும் காட்டுறாங்க. சோ இன்னொரு கடிதத்துல வந்து அவர் எழுதியிருக்கிற, இந்த மாதிரி நாங்க செய்த சேவைக்கு
நீங்க வந்து இந்த தயிர்கார அம்மாவுக்கு அந்த தயிருக்கான கட்டணத்தை செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெகநாதர் பலதேவர்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் ராஜாவுக்கு புரிய வருது, இது வந்து ஜெகநாதரும் பலதேவரும் கிருஷ்ண பலராம 2 பேருமே வந்து அவங்க வீரர்கள் மாதிரி சண்டை போட்டு பக்கத்து நாட்டு மன்னரை வந்து தோற்கடிச்சு இவங்களுடைய சேவகனை போல நடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் உணர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரி ஜெகநாதர் வந்து நேரடியா பகவானுடைய அந்த கருணையை எப்படி காட்டுறார், எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தனுக்கே சேவை பண்றாரு. அவர் எப்படி அர்ஜுனனுக்கு வந்து பார்த்த சாரதியாக இருந்து சேவை புரிகிறார். யசோதாமா முன்னாடி நடுங்கி ஏன்னா பயந்து போய் அவங்க கயிறு எடுத்து கட்டி போடும் போது கட்டுப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி கட்டுப்பட்டு இருக்கிறார். நந்த மகாராஜர் வந்து பாதுகையை தூக்கிடுவாங்கன்னா தூக்கி தலைமையில வச்சுட்டு போறாரு. பகவானுடைய திருவடியில அவர் அணியக்கூடிய அந்த பாதுகைகளை புகழ்ந்து 1000 பாடல் பாடினார் ஒரு வைஷ்ணவர். இந்த மாதிரி பகவானுடைய பாதுகைகளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கும்போது இவர் இன்னொருத்தருடைய பாதுகையை தூக்கி தலைமையில வச்சுட்டு போறாரு. அந்த மாதிரி பகவான் வந்து தான் பக்தர்கள்ட்ட இருந்து சேவையை பெறுவது மட்டுமே விரும்பக்கூடியவர் இல்லை, அவரும் தான் தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்றதையும் விரும்புறார். அது அவர் சேவை பண்றாருன்றதை விட நம்ம இன்னொரு பக்தருக்கு சேவை பண்றதுடைய முக்கியத்துவம் என்னன்றத வலியுறுத்துறார். இந்த மாதிரி நடந்துக்கும் போது பகவானே ஒரு பக்தனுக்கு சேவை பண்றார் அப்படின் போது அப்ப நம்ம ஏன் பகவானுடைய பக்தனுக்கு சேவை பண்ணக்கூடாது? சோ வைஷ்ணவ சேவா அப்படின்றது வந்து நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து நடைமுறையில செயல்படுத்தி காட்டினார். குறிப்பா பூரியில இருக்கும்போது 18 வருடங்கள் சைத்தன்ய மகாபிரபு பூரியில ஜெகநாதர் கோயில்ல இருந்து தரிசனம் பண்ணிட்டு அங்க தன்னுடைய லீலைகளை புரிஞ்சார். அப்போ பெங்கால்ல இருந்து ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்காகவும் சைத்தன்ய மகாபிரபுவை தரிசிக்கிறதுக்காகவும் நிறைய பக்தர்கள் பெங்கால்ல இருந்து வருவாங்க. சோ அவங்களுக்கு தேவையான தங்குறதுக்கு இடம், பிரசாதம், எல்லா வசதிகளையும் சைத்தன்ய மகாபிரபு தனிப்பட்ட ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யறதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு ரொம்பவே வலியுறுத்திருக்கிறார். சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். ஸோ வைஷ்ணவ சேவா அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தன்னை வந்து எப்படி அடையாளப்படுத்திக்கிறாருன்னா, நான் ஒரு பிராமணனோ, நான் ஒரு சத்திரியனோ, நான் ஒரு வைஷ்யனோ, நான் ஒரு சூத்ரனோ, நான் ஒரு கிரகஸ்தனோ, பிரம்மச்சாரியோ, சன்னியாசியோ, வனப்பிரஸ்தனோ கிடையாது. யார் அப்படின்னு கேட்டா தாச 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 தாசாம் தாச கோபி பரத்தூர் பதக்கமலையோ, கோபியர்களுடைய திருவடிகளுக்கு சேவைக்கூடிய சேவகனுக்கு 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 சேவகன் அப்படிங்கிறார். தாசான தாசன், அதுதான் நம்முடைய சொரூப நிலை. அந்த நிலையை உணர்ந்து நம்ம பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யும் மூலமா, குறிப்பா நமக்கு வந்து சில பிரபுபாதர் கருணையோட இந்த மாதிரி ஜெகநாதரை பற்றி என்னெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் பிரபுபாதர் மூலமா நமக்கு தெரிய வந்த விஷயம். ஜெகநாதரை பற்றி மட்டுமில்ல, பகவான் சம்பந்தமான எந்த விஷயமும் பிரபுபாதர் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. பிரபுபாதர் கருணையோட இவ்வளவு உயர்ந்த விஷயங்களை நமக்கு ஜெகநாதருடைய பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்ற அனந்த தேவர் அவருடைய எண்ணிலடங்காத அந்த திருவாய்கள் மூலமா பகவானுடைய பெருமைகளை நித்தியமா பாடிக்கிட்டே இருக்கிறார், அதுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாயை வச்சு நம்ம எவ்வளவு பேசிட முடியும்? இந்த 2 காதை வச்சு நம்ம எவ்வளவு கேட்டுட முடியும்? ஒண்ணும் பெருசா அதிகம் கிடையாது. இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம சில லீலைகளை இந்த மாதிரி கேட்கலாம். சோ
இத கேட்கறது மூலமாகவும் நம்ம சொன்னது மாதிரி இந்த லீலைகளை இன்னும் அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் பிரபுபாதருக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை. பகவானுடைய இந்த பெருமைகளை எந்த அளவுக்கு இதை பத்தின அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ, குறிப்பா பிரபுபாதருடைய புத்தகங்களை கொண்டு போய் விநியோகம் பண்றது, இந்த நாம சங்கீர்த்தனத்தை அறிமுகப்படுத்துறது, இந்த கிருஷ்ண பக்தி நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி பத்தின அறிமுகம் இல்லாத மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுன்றது பிரபுபாதருக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை. பிரபுபாதரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த மாதிரியான சேவை தான் எல்லா வைஷ்ணவர்களும் விரும்புறாங்க. வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்துறதுக்கான சிறந்த விஷயம் இந்த பகவத் பக்தி பிரச்சாரத்துல நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபடுத்துகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. जगन्नाथ स्वामी की जय, जगन्नाथ रथ यात्रा महोत्सव की जय, श्रील प्रभुपाद की जय।